விடயங்கள் தொடர்பாக பார்க்கிறோம். அப்போ இந்த இரண்டு ஆட்சி முறைகள்லையும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையாக இருக்கலாம், மந்திரி சபை ஆட்சி முறையாக இருக்கலாம், இரண்டிலேயுமே பல சாதக பாதக விடயங்கள் காணப்படுகின்றன. அப்ப இரண்டிலும் பல சாதக பாதக விடயங்கள் காணப்படுகின்ற காரணத்தினால அந்த இரண்டிலையும் இருக்கின்ற சாதகமான விடயங்களையும் இரண்டிலையும் இருக்கின்ற பாதகமான விடயங்களை நீக்கியும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறையாக இந்த கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை காணப்படுகிறது. இந்த கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறைக்கு உலகில் உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற நாடாக இருப்பது பிரான்ஸ். அதே போன்று 1978ஆம் ஆண்டும் கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறையை கொண்ட ஒரு அரசியலமைப்பாக இலங்கை அரசியலமைப்பும் காணப்படுகிறது. அப்ப இந்த கலப்பு நிறைவேற்று அரசாங்க முறை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாம வகுப்புல பார்க்க போறோம். சரி, பாராளுமன்ற முறை சார்ந்த ஜனாதிபதித்துவ நிர்வாக முறை என்பது பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்புகளையும், அப்ப இங்க பார்க்கிறோம் பாராளுமன்ற முறை சார்ந்த ஜனாதிபதித்துவ நிர்வாக முறை. பாராளுமன்ற நிர்வாக முறையின் பண்புகளும் இருக்கின்றன, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் பண்புகளும் இருக்கின்றன. இதனால தான் நாம் இதை சொல்றோம் பாராளுமன்ற முறை சார்ந்த ஜனாதிபதித்துவ நிர்வாக முறை. அப்ப இது பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்புகளையும் ஜனாதிபதித்துவ நிர்வாக முறைக்குரிய பண்புகளையும் ஒருங்கே கொண்டதுதான் இந்த பாராளுமன்ற முறை சார்ந்த ஜனாதிபதித்துவ நிர்வாக முறை. இதனை கலப்பு நிர்வாக முறை என்றும் அல்லது அறுத்த பாதி ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்றும் இதனை அடையாளப்படுத்துகின்றோம். இது இன்னொரு வகையில் கூறினால் பாராளுமன்ற முறை சாராத நிர்வாக முறை எனவும் அழைக்கப்படுகிறது. பாராளுமன்ற முறை சார்ந்த பண்புகளும் காணப்படுகின்றன, பாராளுமன்ற முறை சாராத பண்புகளும் காணப்படுகின்றன. எனவே பாராளுமன்ற முறை சாராத நிர்வாக முறை எனவும் இதனை அடையாளப்படுத்துகின்றோம். இத்தகைய நிர்வாக முறையினை கொண்ட அரசுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது இத்தகைய அப்ப இந்த பாராளுமன்ற முறை சார்ந்த நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது பிரான்சில் காணப்படுகின்ற 5ஆம் குடியரசு அரசியலமைப்பு. பிரான்சில் காணப்படுகின்ற 5ஆம் குடியரசு அரசியலமைப்பு தான் பாராளுமன்ற அதாவது கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற அரசியலமைப்பு. அதே போல நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இலங்கையில காணப்படுகின்ற 78ஆம் ஆண்டு யாப்பு. அப்ப இந்த நிர்வாக முறையினை கொண்டுள்ள அரசுகள் அனைத்திலும் பாராளுமன்ற முறைக்குரிய பண்பினையும் ஜனாதிபதித்துவ முறைக்குரிய பண்பினையும் காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் இந்த நிர்வாக முறையில பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்புகள் எவ்வளவு, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வரையறை இல்லை. இப்ப இந்த கலப்பு நிறைவேற்றுன்னு சொன்னா இரண்டும் கலந்ததுதானே. அப்ப அவ்வாறு கலக்கப்படுகின்ற பொழுது பாராளுமன்ற முறை சார்ந்த பண்புகள் 10 இருக்கணும், ஜனாதிபதித்துவ முறை சார்ந்த பண்புகள் 10 இருக்கணும், அப்படி எதுவுமே இல்லை. அந்த கலப்பின் தன்மை நாட்டுக்கு நாடு யாப்புக்கு யாப்பு வேறுபடும். சில நாடுகள்ல ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் அதிகமாகவும், வேறு சில நாடுகள்ல மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகள் அதிகமாகவும் இப்படி காணப்படும். அப்ப இரண்டும் கலந்து இருக்கணும் என்று சொல்லப்பட்டாலும் அந்த கலப்பு எவ்வளவாக இருக்க வேண்டும் என்று
அந்த கலப்பு எவ்வளவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. அது நாட்டுக்கு நாடு, யாப்புக்கு யாப்பு மாற்றம் அடையும். இவ்விரு நிர்வாக முறைகளின் பண்புகளின் தன்மையையும் கலப்பின் அளவும் அரசுக்கு அரசு அரசியல் யாப்பில் வரையறுக்கப்படுவதற்கிணங்க வேறுபட்ட முறையில் அமைகின்றன. பிரான்ஸ், இலங்கை போன்ற நாடுகள் இந்த ஜனாதிபதித்துவ கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறையை கொண்டிருந்தாலும் இரண்டிலேயுமே வேறு வேறுபட்ட தன்மைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டிலும் வேறு வேறுபட்ட தன்மைகள் சொன்னால், பிரான்ஸ்ல இருக்கிற அவ்வளவு பண்பும் இலங்கையில் இல்லை, இலங்கையில் இருக்கிற அவ்வளவு பண்புகளும் பிரான்ஸ்ல இல்லை. இரண்டிலையும் இப்படி வேறு வேறுபட்ட பண்புகள் காணப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கு. பிரான்சிய நிர்வாக முறையின் அதிகாரங்கள் அப்ப இங்க பார்க்கணும் நாம இரண்டிலும் எப்படி அந்த பண்புகள் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், மாணவர்கள் இதை படிக்கிறதுக்கு ஈஸியான வழி, இந்த அறிமுகத்தோட நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், இப்ப பிரான்ஸ்ல ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியான வழி, அதை இன்றைக்கே செஞ்சு முடிக்கணுமே. நீங்க இப்படி ஒரு தாளை இப்படி ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. இங்கால போட்டுக்கொள்ளுங்க, பிரான்ஸ்ல ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் என்ன இருக்குது, அதே நேரத்தில் மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகள் என்ன இருக்குது. இப்படி நாம ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் ஒரு 10ஐயும் மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகள் ஒரு 10ஐயும் அடையாளப்படுத்தி கொண்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த வினாவுக்கான விடை எழுதுவதற்கு இலகுவாக இருக்கும். அப்ப ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் ஒரு 10 நீங்க எப்படி நோட் பண்ணிக்கலாம். எங்க சும்மா நோட் பண்ண இயலாது, பிரான்ஸ் நாட்டில் என்ன இருக்குது அல்லது இலங்கையில 78ஆம் ஆண்டு யாப்பின் அடிப்படையில் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் என்ன 10 இருக்குது என்பது சம்பந்தமாக அடையாளப்படுத்தி கொள்ளணும். ரைட், இப்ப பார்ப்போம் நாம பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். நாம பிரான்சின் நிர்வாக அதிகாரங்கள் 5 ஆண்டு காலத்திற்கு மக்களால் தெரிவு செய்யப்படும் நிறைவேற்று அதிகாரமுடைய குடியரசுத் தலைவரிடமும் அவரால் தெரிவு செய்யப்படும் அமைச்சரவை குழுவிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இது என்ன பண்பு? பிரான்ஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்குதாம்? நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் 5 ஆண்டு காலத்துக்கு மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற குடியரசுத் தலைவரிடமும் அவரால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அமைச்சரவையிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அப்படி ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அது என்ன பண்பு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஜனாதிபதி மக்களால மந்திரி சபை ஆட்சி முறை, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை தெளிவாக படிச்சிருக்கிறோம். படிச்சுட்டு அதுல ஒரு பண்பைத்தான் நீங்க கேட்கிறது என்ன பண்புன்னு சொல்லி. என்ன பண்பு அது? ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில் உள்ள பண்பு. ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில் ஒரு பண்பு. ரைட், ஓகே. வகுப்புல ஒரு 30 பேர் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு சரி பேச முடியுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். மற்ற ஆக்கள் அவ்வளவு பேரும் வாய் திறக்க முடியாத ஆக்கள், வாய் பேச முடியாத ஆக்கள், இப்படி விசேட தேவையுடைய ஆக்களுக்கு கிளாஸ் செய்யற மாதிரி இருக்குது இந்த சூம் கிளாஸ். யாருக்குமே வாய் திறக்க இயலாது. அதையும் பரவாயில்ல, 30 விசேட தேவையுடைய வகுப்புல ஒரே ஒரு மாணவி மட்டும் வாய் பேசக்கூடிய மாணவி இருக்கிறா. அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஒரு மாணவி சரி என்கிட்ட படிக்கிறதுல வாய் திறக்க முடியுமான ஒரு மாணவி இருக்கிறாருன்னு சொல்லி வெரி குட், வாழ்த்துக்கள். சரி, அப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் படிப்பிக்கல, அது என்னுடைய கடமைக்கு நான் படிப்பிச்சுட்டு போகணுமா தான் செய்ய வேண்டியதா இருக்கு. உனக்கு தெரியும், கேள்வி கேட்டு சொல்லணும்னு சொன்னால் கோபம் வரும்னு சொல்லி எனக்கு. அப்படி இருந்தும் மரியாதையா இருக்கிறீங்க. சேர்கிட்ட கதைக்க கூடாது, சேர்கிட்ட மரியாதையா இருக்கணும், வாய் போடக்கூடாது என்ற கொள்கையோடு இருக்கிறீங்க. நல்ல கொள்கை. அந்த கொள்கை எனக்கு பிடிக்காது. சரி, என் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி சட்டமன்றத்திற்கு புறம்பாக தெரிவு செய்யப்படுகிறார். அப்ப இதுவும் என்னது? ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்பு. அப்ப இது எல்லாத்தையுமே ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகளாக நாம பட்டியல்படுத்திக் கொள்ளணும். அப்ப இந்த ஜனாதிபதி என்ன செய்யறாரு? சட்டமன்றத்திற்கு புறம்பாக தனியான ஒரு தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யப்படுகிறார். அவர் நிர்வாகத்திற்கு உதவியாக அமைச்சர்களையும் சட்டமன்றத்திற்கு வெளியில் இருந்தே தெரிவு செய்கின்றார். நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சர்களையும் சட்டமன்றத்திற்கு வெளியில் இருந்தே தெரிவு செய்கின்றார். அப்ப இதுவும் எப்படிப்பட்டது?
ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்பு. சட்டமன்றத்திலிருந்து அமைச்சர்களை தெரிவு செய்தாலும் சில நேரங்கள்ல சட்டமன்றத்தில் இருந்து அமைச்சர்களை தெரிவு செய்தாலும் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அங்கத்துவம் பெற முடியாது. அவர்கள் சட்டமன்றத்தில் அங்கத்துவம் பெற முடியாது. சட்டமன்ற அங்கத்துவத்தை அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்ப இந்த பண்புகள் எல்லாமே எப்படிப்பட்ட பண்புகள்? பிரான்சில் காணப்படுகின்ற ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள். என்னென்ன பண்பு? 5 ஆண்டு காலத்துக்கு மக்களால் தனியாக தெரிவு செய்யப்படுறார். சட்டமன்றத்தில் இருந்து அவர் தெரிவு செய்யப்பட மாட்டேங்கிறார். அவரால் தெரிவு செய்யப்படுகின்ற அமைச்சர்களும் சட்டமன்றத்திற்கு வெளியிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்றார்கள். சரி, அடுத்து நாம பார்க்கிறோம், அமைச்சர்களால சில நேரங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் தமது சட்டமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் இங்கு நிர்வாகத்துறையின் ஒரு பகுதியினராகிய ஜனாதிபதி தவிர்ந்த பிரதமரும் அமைச்சர்களும் சட்டமன்றத்திற்கு ஜனாதிபதி தவிர்ந்த, ஜனாதிபதி இல்லாம பிரதமரும் அமைச்சர்களும் சட்டமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியும் அதனது நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் பாராளுமன்ற முறைக்குரிய பண்பு. இங்க தெரிவு செய்யப்படுகின்ற அமைச்சர்கள் பிரான்ஸ்ல பிரதமரும் அமைச்சர்களும் பாராளுமன்றத்திலிருந்து தெரிவு செய்யப்படாவிட்டாலும் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள். யாரு? பிரதமரும் அமைச்சர்களும். அவ இப்படி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பதனால இது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பாக காணப்படுகிறது. அடுத்தது, பாராளுமன்றத்தின் தேசிய சபை அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது கண்டன தீர்மானம் ஒன்றினை நிறைவேற்றினால் பிரதமர் தமது அமைச்சர் குழுவோடு பதவி நீங்கிக் கொள்ளல் வேண்டும். இதுவும் என்னது? மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பு. இது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பு. இந்த பக்கமாக போட்டுக்கொள்ளணும், வலது பக்கமாக. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் இல்லாதால இப்ப நீங்க சொன்னதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலுமா? இப்போ முதல்ல சொன்னது சரியா? பிரான்ஸ்ல ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகள் 3 பார்த்தோம், அது சரியா? அது ஓகே சார். ஓகே. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், நிர்வாகத்துறை பிரான்ஸ்ல 2 தரப்பினரிடம் இருக்கின்றது. ஒன்று ஜனாதிபதியிடமும் அடுத்தது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிடமும் இருக்கின்றது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், இந்த நிர்வாகத்துறையில ஜனாதிபதி தவிர்ந்த, ஜனாதிபதிக்கு முடியாத, ஜனாதிபதி தவிர்ந்த பிரதமரும் அமைச்சர்களும் சட்டமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியும் அதனது நம்பிக்கையினையும் பெற்றிருக்க வேண்டும். எந்த ஆட்சி முறையில பிரதமரும் அமைச்சர்களும் சட்டமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும்? மந்திரி சபை ஆட்சி முறையில். இங்கேயும் என்னது? பிரதமரும் அமைச்சர்களும் மந்திரி சபைக்கு பொறுப்பு, சட்டசபைக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அதன் நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். இது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பு. அடுத்தது நாம பார்க்கிறோம், பாராளுமன்றத்தில் பிரான்சிய பாராளுமன்றம் 2 சபைகளை கொண்டது. ஒன்று தேசிய சபை, மற்றது செனட் சபை. தேசிய சபை மற்றது செனட் சபை. தேசிய பேரவை என்றும் சொல்லுவார்கள். தேசிய அரசு பேரவை அல்ல, தேசிய பேரவை என்றும் சொல்லுவார்கள். அப்ப இந்த தேசிய சபையில் அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது கண்டன தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்படுமாக இருந்தால் பிரதமரும் அமைச்சர்களும் பதவி நீங்க வேண்டி வரும். இது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பு. இந்த விடயத்துல பார்த்தது. பாராளுமன்றத்தின் நம்பிக்கையினை இழக்கும் பொழுதும் அமைச்சரவை பாராளுமன்றத்தின் நம்பிக்கையினை இழக்கின்ற பொழுதும் அமைச்சரவை பதவி விலக வேண்டும் என்பது பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்பு. பாராளுமன்றத்தில் அமைச்சரவை நம்பிக்கையை இழக்கின்ற பொழுது அமைச்சரவை பதவி நீங்க வேண்டி வரும் என்பது அது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பு. இங்கு ஜனாதிபதி
இந்த நான் பேசுறது கிளியர் இல்லாம இருக்குதா? கிளியரா இருக்கு சார். கிளியர் தான் சார். ஓகே, யாரோ ஒரு ஆள் கிளியர் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அப்போ உங்களோட போன்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க கிளாஸ் ஒரு முறை கட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. ஓகே. என்னது என்னமோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க பாப்போம். வாயத்திறக்க ட்ரை பண்ணுங்க. குட். எங்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை இழப்பினும் அவர் தனது பதவிக்காலம் முடியும் வரை தொடர்ந்து பதவியில் நிலைத்திருக்க முடியும். அப்ப ஜனாதிபதி பாராளுமன்றத்தில நம்பிக்கையை இழந்தாலும் அவர் தொடர்ந்து தமது பதவியில் நிலைத்திருக்க முடியும். இது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்பு. இது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்பு. எனவே பிரான்சில் 5ஆம் குடியரசு யாப்பின் கீழ் பாராளுமன்ற முறை சார்ந்த ஒரு ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையினை கண்டு கொள்ளலாம். அப்ப அங்க பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்புகளும் காணப்படுகிறது, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகளும் காணப்படுகின்றன. எனவே தான் நாம சொல்றோம் பிரான்சிய நாடு ஒரு கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை, கலப்பு நிர்வாக முறையை கொண்ட ஒரு நாடு என்று அடையாளப்படுத்துகின்றோம். ஓகே. பிரான்சை போன்று அப்ப நாம அடுத்த உதாரணம் இங்க கொடுக்கிறோம். பிரான்சை போன்று இலங்கையில் 2ஆம் குடியரசு யாப்பின் கீழ் பாராளுமன்ற முறை சார்ந்த ஜனாதிபதித்துவ நிர்வாக முறையினை கொண்டிருப்பினும் பிரான்சினை விட இலங்கையில் பாராளுமன்ற நிர்வாக முறையின் பண்புகள் அதிகமாக ஊடுருவியிருப்பதை காணலாம். அப்ப பிரான்சை விட இலங்கையில பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்புகள், பிரான்சை விட இலங்கையில பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்புகள் மேலோங்கி காணப்படுகிறது. அது எப்படி மேலோங்கி காணப்படுகிறது அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அப்ப நாம ஏற்கனவே சொல்லிட்டோமே, பாராளுமன்ற நிர்வாக முறையில இருக்கின்ற பண்புகளையும் ஜனாதிபதித்துவ நிர்வாக முறையில் இருக்கின்ற பண்புகளையும் சேர்ந்த ஒரு கலவைத்தான் கலப்பு நிறைவேற்ற ஆட்சி முறை என்று. ஆனால் அந்த கலவையில வேறுபாடு இருக்கலாம். அப்ப இலங்கையில என்ன நாம பார்க்கிறோம், பிரான்சோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகள் இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது. இலங்கையில மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகள் அதிகமாக காணப்படுகிறது. இலங்கையில் நிர்வாகத்துறை அதிகாரமானது பாராளுமன்றத்திற்கு புறம்பாக தெரிவு செய்யப்படும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியிடம் காணப்பட்ட போதிலும் சரி. அப்ப என்ன பார்க்கிறோம், இலங்கையில நிர்வாகத்துறை அதிகாரமானது பாராளுமன்றத்திற்கு புறம்பாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியிடம் காணப்பட்ட போதிலும், யாரு இப்ப இருக்கிற ஜனாதிபதியிடம் காணப்பட்ட போதிலும் ஜனாதிபதியிடமும் ஜனாதிபதியினை தலைவராக கொண்ட அவரால் அல்லது பிரதமரின் சிபார்சின் பேரில் பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படும் அமைச்சர்களிடமும் காணப்படுகிறது. அப்ப இங்க முக்கியமான பண்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிர்வாக அதிகாரங்கள் ஜனாதிபதியிடமும் இருக்கின்றது, அடுத்து பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற அமைச்சர்களிடமும் காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற அமைச்சர்களிடமும் காணப்படுகிறது. அப்ப பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற அமைச்சர்களிடம் அதிகாரம் காணப்படுமாக இருந்தால் அது என்ன ஆட்சி முறை? மந்திரி சபை ஆட்சி முறை. அப்ப இலங்கையில ஜனாதிபதியிடமும் நிர்வாக அதிகாரம் இருக்கின்றது, அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற அமைச்சர்களிடமும் நிர்வாக அதிகாரங்கள் காணப்படுகிறது. அப்ப இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால இலங்கையின் கலப்புல மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகள் அதிகமாக காணப்படுகிறது. இங்கு நிறைவேற்ற அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவராக விளங்குவது ஜனாதிபதி நிர்வாக முறைக்குரிய பண்பினை பிரதிபலிக்கின்றது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி அவர் நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாக இருப்பதோடு
அமைச்சரவையின் தலைவராகவும் காணப்படுகிறார். அப்ப இவ்வாறு ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவராக விளங்குவது அது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய ஒரு பண்பாக காணப்படுகிறது. இந்த பிரதமரும் அமைச்சர்களும் பாராளுமன்ற நிர்வாக முறையினை பிரதிபலிப்பவர்களாக காணப்படுகின்றார்கள். சரி, இலங்கையில excuse me. காணப்படுகின்ற என்ன கேட்க போறீங்க? இந்த கலப்பு நிறைவேற்ற அரசாங்க முறையில இந்த பாராளுமன்ற நிர்வாக பண்பும் வருது, ஜனாதிபதி முறைத்துவ பண்பும் வருது. அப்ப அதுல நம்ம ஒவ்வொன்றும் கொடுக்கும் போதும் இது பாராளுமன்ற பண்பு, இது ஜனாதிபதி முறைத்துவ பண்புன்னு போடணுமா சார்? கட்டாயம் போடணும். அப்படி போடுவதன் ஊடாகத்தான் நாம் என்ன சொல்றோம், இறுதியா முடிவுக்கு வாரோம். நாம 2 பண்புகளும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இது கலப்பு நிறைவேற்ற ஆட்சி முறை என்ற பண்பு முடிவுக்கு நாம வாரோம். ஆக கட்டாயமாக அந்த பண்புகள் ஒவ்வொன்றை ஒவ்வொரு பண்பு முடிய நாம சரியான முறையில் சுட்டி காட்ட வேண்டும். சரியா? ஓகே சார். இவ்விரு நிர்வாக முறையின் பண்புகளும் இலங்கையில் பாராளுமன்ற முறை சார்ந்த ஜனாதிபதி நிர்வாக முறையில் எந்த அளவுக்கு ஊடுருவி நிற்கின்றது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இலங்கையில கலப்பு நிறைவேற்ற ஆட்சி முறை காணப்பட்ட போதிலும் பிரான்சில் காணப்படுகின்ற கலப்பினை விட இலங்கையில் காணப்படுகின்ற கலப்பு சற்று வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானது? இலங்கையின் கலப்பில் மந்திரி சபை நிர்வாக முறைக்குரிய பண்புகள் மேலோங்கி காணப்படுகிறது. இலங்கையின் கலப்பில் மந்திரி சபை நிர்வாக முறைக்குரிய பண்புகள் மேலோங்கி காணப்படுகிறது. அடுத்தது, 2ஆம் குடியரசு யாப்பின் கீழ் அரசின் தலைவரும் அரசாங்கத்தின் தலைவரும் நிர்வாகத்துறையின் தலைவருமான நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி 5 வருடங்களுக்கு ஒரு தடவை பார்லமெண்டத்திற்கு புறம்பாக மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுறார். அப்ப இலங்கையில ஜனாதிபதி அவர் யார்? அரசின் தலைவர். சத்தமெல்லாம் ஒண்ணும் கேக்குது இல்ல சார். சார் யாருக்கும் ஒண்ணும் கேக்குது கிளியர் இல்லையா? விக்குது எல்லாம். மத்தாக்களுக்கும் கேக்குது இல்லையா? கேக்குது சார். கேக்குது சார். மத்தாக்களுக்கும் கேக்குதா? மத்தாக்களுக்கு கேக்குதா? அப்போ உங்களோட போன்ல ஏதோ பிரச்சனை, உங்களோட கவரேஜ்ல ஏதோ பிரச்சனை. கொஞ்சம் பாருங்க. என்னுடைய கவரேஜில் பிரச்சனைன்னு சொன்னா கிளாஸ்ல யாருக்குமே விளங்காது. அவன் நான் பேசுறது யாராவது ஒருத்தருக்கு கிளாஸ்ல விளங்கினால் என்னுடைய கவரேஜ் ஓகே. மத்தாக்கள் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஓகே. நீங்க ஒரு முறை கிளாஸை கட் பண்ணிட்டு வாங்க. கிளாஸ்ல ஒரு முறை லெஃப்ட் ஆகிட்டு திரும்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அப்ப சில வேலைகள்ல சரி வரும். ரைட், ஓகே. அப்ப 2ஆம் குடியரசு யாப்பின் கீழ் ஜனாதிபதி யாரு? அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், நிர்வாகத்துறையின் தலைவர், இப்படி பல்வேறுபட்ட துறைகளை தன்வசம் கொண்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதி மூளையாப்பின் அடிப்படையில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரிவு செய்யப்படுகிறார். 19வது திருத்தத்துக்கு பிறகு இவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பாராளுமன்றத்திற்கு புறம்பாக மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகிறார். இப்ப நாம அனுரகுமார திசாநாயக்காவை தெரிவு செஞ்சிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு? 5 ஆண்டுகளுக்கு. பிரேமதாசாவை மஹிந்த ராஜபக்சே நாம தெரிவு செய்தது 6 ஆண்டுகளுக்கு. 19ஆம் திருத்தத்துக்கு பிறகு அது 6 ஆண்டு என்பது 5 ஆண்டுகளாக மாற்றம் அடைந்திருக்குது. 100 லெவல்ல இந்த விடயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து ஜனாதிபதி பதவிக்காலத்தின் இடைநடுவே ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகினால் மிகுதி பதவிக்காலத்திற்கு கடமையாற்றமென பாராளுமன்றம் தமக்குள் இருந்து பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை பெற்ற ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கான ஏற்பாடு அரசியல் யாப்பில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப ஜனாதிபதியினது பதவி இடையில வெற்றிடமானால் அந்த வெற்றிடமான ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடியும் வரை கோட்டாபாயவின் பதவிக்காலம் இடையிலே முடிந்து விட்டது 2022ஆம் ஆண்டில். அவருடைய பதவிக்காலம் 2024 வரை இருந்தது. அப்ப 2022 முடிவடைந்ததன் பின்னர் அந்த இடத்துக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படணும் யாரு? பாராளுமன்றத்தில் இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்படி பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. அப்ப இங்க பாருங்க, இவ்வாறு தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி தான் முன்னைய ஜனாதிபதியின் பதவி முடியும் போது பதவியினை இழப்பார். அப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 தெரிவு செய்திருந்தாலும் அவர் 5 ஆண்டுகளுக்கு உரித்துடையவர் அல்ல.
அவர் கோட்டாபாய ராஜபக்ச செய்து முடிச்ச நான் நினைக்கிறேன் 2 வருடங்களும் அவர் செய்து முடிச்ச 2 வருடங்களும் 5 மாதங்களும், அந்த 2 வருடங்கள் 5 மாதங்கள், அப்ப இவருக்கு இருந்தது 2 வருடங்களும் 7 மாதங்களும். அந்த எஞ்சிய காலத்தை அவர் இழுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அப்ப இவ்வாறு இருக்கின்ற பொழுது அங்கேயும் அவரே திகழ்வதும், அவரே அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் நிர்வாகத்துறையின் தலைவராகவும் அமைச்சரவையின் தலைவராகவும் விளங்குவது ஜனாதிபதி நிர்வாக முறைக்குரிய பண்பு. அப்ப இதுவும் வந்து என்னது? ஜனாதிபதி நிர்வாக முறைக்குரிய பண்பு. நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி 2ஆம் குடியரசு யாப்பின்படி அமைச்சரவையின் தலைவர் எனினும் அமைச்சரவையின் தலைவர் ஜனாதிபதி தவிர்ந்த, அமைச்சரவையின் தலைவர் யாரு? ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதி தவிர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஜனாதிபதியை தவிர ஏனைய அமைச்சர்கள் அனைவரும், இப்ப இருக்கிற 21 அமைச்சர்கள் என அந்த அமைச்சர்கள் அனைவரும் பாராளுமன்றத்தில் இருந்து, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மத்தியில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அப்ப இவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றமை, பாராளுமன்றத்தில் இருந்து அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுகின்றமை மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பாக காணப்படுகிறது. ஜனாதிபதி பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் தெரிவு செய்யும் உரிமையுடையவர். எனினும் அரசியல் யாப்பு விதிகளுக்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டியவராக இருக்கிறார். அப்ப அமெரிக்க ஜனாதிபதியை போன்று அல்லது பிரான்சிய ஜனாதிபதியை போன்று இலங்கை ஜனாதிபதி தமக்கு விருப்பமானவர்களை அமைச்சர்களாக தெரிவு செய்ய முடியாது. அமைச்சர்களாக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் கட்டாயமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அப்ப அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து தெரிவு செய்கின்ற பண்பானது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய ஒரு பண்பாக காணப்படுகிறது. 2ஆம் குடியரசு யாப்பின்படி ஜனாதிபதி பிரதமரை தெரிவு செய்யும் போது பாராளுமன்றத்தின் நம்பிக்கைக்குரிய ஒருவரையும் ஏனைய அமைச்சர்களை தெரிவு செய்யும் பொழுது தமது விருப்பின் பேரிலோ அல்லது தான் விரும்பின் பிரதமரின் சிபார்சின் பேரிலோ அமைச்சர்களை நியமிக்கலாம். அப்ப 19வது திருத்தத்துக்கு அமைய இலங்கையில மந்திரி சபையின் பண்புகள் வந்து மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஜனாதிபதி என்ன செய்யலாம்னு சொன்னால் பிரதமராக தனக்கு விருப்பமான ஒருவரை நியமிக்கலாம். ஆனால் 19வது திருத்தத்துக்கு அமைய பிரதமரை நியமிக்கின்ற பொழுது அந்த பிரதமர் பாராளுமன்றத்தில் நம்பிக்கை பெற்ற ஒருவராக இருத்தல் வேண்டும். பாராளுமன்றத்தில் அதிகப்படியானவர்கள் பிரதமரை விரும்பக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அவை இந்த தன்மையானது மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய ஒரு பண்பாக காணப்படுகிறது. 2ஆம் குடியரசு யாப்பு நடைமுறைக்கு வந்ததிலிருந்து கடந்த பொது தேர்தல் என்று சொல்லப்படுவது இங்க சொல்லப்படுவது 94ஆம் ஆண்டு தேர்தல். அப்போ கடந்தங்கிறத போட்டுட்டு 94ஆம் ஆண்டு தேர்தல் வரை ஜனாதிபதியும் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை பிரிவினரும் ஒரே அணியை சார்ந்தவர்களாக காணப்பட்டதனால ஜனாதிபதி தமது விருப்பம் போல் அமைச்சர்களை அமைத்துக் கொள்ள முடிந்தது. 1977ஆம் ஆண்டில் இருந்து 94ஆம் ஆண்டு வரையும் ஜனாதிபதியும் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை பெற்றவர்களும் ஒரே கட்சியை சார்ந்தவர்களாக இருந்ததனால ஜனாதிபதி தமக்கு விருப்பமானவர்களை பிரதமராகவும் அமைச்சர்களாகவும் நியமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்பட்டது. ஆனால் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் ஜனாதிபதியின் கொள்கைக்கு மாறுபட்ட அணியினர் ஜனாதிபதியாக இருந்தது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர். அப்ப இங்க நாம பார்க்கிறோம், இதை சொல்றோம், ஜனாதிபதி ஒரு கட்சியையும் பாராளுமன்றம் வேறொரு கட்சியையும் சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது அதனை நாம சொல்லுவோம் சகவாழ்வு அரசியல் என்று சொல்லுவோம். அதை நாம என்னன்னு சொல்லுவோம்? சகவாழ்வு அரசியல் என்று சொல்லுவோம். சரி, அப்போ பெரும்பான்மை பெற்றதனால் அவர் அப்ப இங்க ஜனாதிபதி சந்திரிகா இருக்கிற நேரத்துல
பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்றாரு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி. அவர் அரசியல் யாப்பு விதிகளையும் பாராளுமன்ற ஜனநாயக மரபினையும் பின்பற்றி பிரதமரை தெரிவு செய்யவும் அந்த பிரதமரின் சிபாரிசுப்படி மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்யவும் துறைகளை குறித்தொதுக்கவும் அமைச்சர்களின் எண்ணிக்கையினை வரையறுக்க தீர்மானிக்க வேண்டியவராக இருக்கின்றார். அப்ப நம்ம பார்க்கிறோம் இங்க. அப்ப இந்த பண்பு என்னவாக மாறுகிறது? இந்த பண்பு, இப்படிப்பட்ட பண்பு மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்பாக இருக்கின்றது. அவன் மாணவர்கள் அப்ப இந்த பண்புகளை நீங்க சரியான முறையில பட்டியல்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பண்புகளை சரியான முறையில நீங்க பட்டியல்படுத்தி கொள்ளணும். எவ்வாறு இருப்பினும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி நிர்வாக அதிகாரங்களை கொண்ட அமைச்சர்களை பாராளுமன்றத்தில் இருந்து நியமனம் செய்து கொள்கிறார் இலங்கையில். இவ்வாறு நிர்வாகத்தின் அமைச்சரவையின் ஒரு பகுதியினர், அதாவது ஜனாதிபதி தவிர்ந்த அமைச்சரவையில பெரும்பாலான பகுதியினர் பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிப்பதும் பாராளுமன்றத்தில் சார்ந்து நிற்பதும் பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்பாக காணப்படுகிறது. அப்ப இது இலங்கையில காணப்படுகின்ற பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்பு. இன்னொரு வகையில் கூறுவதாயின் பாராளுமன்ற நிர்வாக முறையில் காணப்படும் சட்ட நிர்வாக துறைகளுக்கிடையிலான அங்கத்துவ தொடர்பு இலங்கையில அதிகம். பாராளுமன்ற நிர்வாக முறையில முக்கியமான ஒரு பண்பு பார்த்திருப்போம். அங்க சட்டமன்றத்துக்கும் நிர்வாக துறைக்கும் இடையிலான அங்கத்துவ தொடர்பு அதிகம். அப்ப இலங்கையிலும் அப்படி சட்டமன்றத்திற்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையிலான அங்கத்துவ தொடர்பு அதிகம். ஏன்? நிர்வாகத்துறையினர் நிர்வாகத்துறையில் அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எனவே அங்கு அங்கத்துவ தொடர்பு அதிகமாக காணப்படுகிறது. எனவே பாராளுமன்றத்திற்கு புறம்பாக தெரிவு செய்யப்படும் அல்லது பாராளுமன்ற அங்கத்தவர் அல்லாத ஜனாதிபதி அமைச்சரவையில் தலைவராகவும் அதன் அங்கத்தவராகவும் இருப்பது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்பு. அதே நேரத்தில் பிரதமரும் அமைச்சர்களும் பாராளுமன்ற அங்கத்தவர்களாக பாராளுமன்றத்தினை சார்ந்து நிற்பது பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்பாக காணப்படுகிறது. ஆக இலங்கையில 78ஆம் ஆண்டு யாப்பின் அடிப்படையில ஜனாதிபதித்துவ முறைக்குரிய பண்புகளையும் பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்புகளையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சரவையின் அங்கத்தவரும் அமைச்சரவையின் தலைவரும் அதன் ஒரு பகுதியான ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அங்கத்தவராக இல்லாத காரணத்தினால அவர் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய கடமைப்பாடு அற்றவர். ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இல்லை. அப்ப அவர் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இல்லைன்னு சொன்னால் இது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய ஒரு பண்பு. ஆனால் ஜனாதிபதி பொறுப்பு சொல்ல தேவையில்லை, அவர் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்பு. ஆனால் ஜனாதிபதி தவிர்ந்த அமைச்சர்கள் பாராளுமன்றத்தோடு அங்கத்துவ தொடர்புடையதால அது பாராளுமன்றத்தோடு அங்கத்துவ தொடர்பு கொண்டு இருப்பதன் காரணமாக பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல கடமைப்பாடு உடையவர்கள். பாராளுமன்றத்தின் கேட்கப்படும் கேள்விகளுக்கும் கோரப்படும் விளக்கங்களுக்கும் பதில்களும் விளக்கங்களும் அளிக்கும் கடமைப்பாடு உடையவர்கள். அப்போ பிரதமரும் அமைச்சர்களும் பாராளுமன்றத்தால கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், பாராளுமன்றத்தால கேட்கப்படுகின்ற விளக்கங்களுக்கு விளக்கம் அளிக்கணும். அப்போ நிர்வாகத்துறையின் ஒரு பகுதியினரான பிரதமரும் அமைச்சர்களும் இப்படி பாராளுமன்றத்திற்கு கடமை கூற பதில் கூற கடமைப்பட்டு இருப்பதனால இது பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய ஒரு பண்பாக காணப்படுகிறது. எனவே இங்கு பாராளுமன்ற அங்கத்தவர் அல்லாத ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய கடமைப்பாடு உடையவர்களாக அமைச்சர்கள் விளங்குவது பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய ஒரு பண்பாக காணப்படுகிறது. மேலும் ஜனாதிபதி நிர்வாக முறையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் நம்பிக்கையினை இழப்பினும் தமது பதவிக்காலம் முடியும் வரை நிலைத்திருக்க முடியும்.
அப்ப இலங்கையிலும் ஜனாதிபதி பார்லமெண்டத்துல நம்பிக்கை இல்லாவிட்டாலும், பார்லமெண்டத்தில் அவருக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும், அவரை பதவி நீக்கிறதா இருந்தால் 150 பேர் ஒப்பமிடணும். அப்ப அவருக்கு பார்லமெண்டத்துல 150 தேவையில்ல. பார்லமெண்டத்துல பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அவர் ஜனாதிபதியாக இருப்பார். இது ஜனாதிபதித்துவ நிர்வாக முறைக்குரிய பண்பு. ஜனாதிபதித்துவ நிர்வாக முறைக்குரிய பண்பு இலங்கையில் 2ஆம் குடியரசு யாப்பில் காண முடிகிறது. அதாவது ஜனாதிபதிக்கு எதிரான ஒரு அணியினர் பார்லமெண்டத்தின் பெரும்பான்மை பெற்றிருப்பினும், அப்ப 2001ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு எதிரான ஒரு அணியினர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தார்கள். யாரு? ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர். இருந்தாலும் அவர் ஜனாதிபதியுடைய பதவியில எந்த தாக்கமும் ஏற்படல. அவர் தொடர்ந்தும் ஜனாதிபதியாக இருந்தார் 2004ஆம் ஆண்டு வரை. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பார்லமெண்ட் பொதுத் தேர்தலின்படி ஜனாதிபதிக்கு மாறுபட்ட பிரிவினர் பார்லமெண்டத்தின் பெரும்பான்மை பெற்ற போதும் ஜனாதிபதி தமது பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் நிலைத்திருக்க முடிந்தது. அப்ப இது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்பாக காணப்படுகிறது. ஒரு பாராளுமன்ற நிர்வாக முறையில் அப்போ இப்ப இலங்கையிலும் பார்க்கிறோம் நாம, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகளும் இருக்குது, மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகளும் இருக்குது. இப்படியே வெறுமனே நான் சொல்றது அப்படியே கேட்டுக்கொண்டிருக்காம, அரசியல் கூட்டத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி கிளாஸ்ல கேட்டுக்கொண்டிருக்காம, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அட்டவணையை கட்டாயமாக தயாரிச்சு எனக்கு போட்டு வைங்க. சரியா அப்படியான பார்த்துக்கொள்ளுவோம். அதை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி கட்டாயமாக வரும். முழுமையான புள்ளிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாராளுமன்ற நிர்வாக முறையில் நிர்வாகத்துறையினரான அமைச்சர்கள் பாராளுமன்றத்தின் நம்பிக்கையினை இழக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படலாம். அப்போ பாராளுமன்ற நிர்வாக முறையில பாராளுமன்றத்தில் அவர்கள் நம்பிக்கை எப்பொழுது இழந்தாலும் அவர்கள் அப்பொழுதே பதவியிலிருந்து தூக்கி எறியப்படலாம். எனவே இலங்கையில் 2ஆம் குடியரசு யாப்பின் கீழ் பாராளுமன்றத்தின் நம்பிக்கையினை இழக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்தோடு தொடர்புடைய அமைச்சர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட, அவர்கள் பதவி இழக்க, அதற்கு காரணமான அதன் தலைவர் ஜனாதிபதி தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அப்ப நிறைவேற்றுத்துறையின் தலைவர் ஜனாதிபதி. அப்போ அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அமைச்சர்களுக்கு பிரச்சனை ஏற்படும், ஜனாதிபதிக்கு ஏற்படாது இலங்கையில. அப்ப இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய ஒரு பண்பாக இது காணப்படுகிறது. எனவே இங்கு நிர்வாகத்துறையின் தலைவரான ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் நம்பிக்கையினை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதித்துவ அவசியம் இல்லை. இந்த தன்மையானது ஜனாதிபதித்துவ நிர்வாக முறைக்குரிய பண்பினையும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்தின் நம்பிக்கையினை பெற்றிருக்க வேண்டும் பெற்றிருக்கும் வரை மாத்திரமே அவர்கள் பதவியில் நிலைத்திருக்க முடியும். இந்த பண்பானது பாராளுமன்ற நிர்வாக முறைக்குரிய பண்பினையும் எடுத்து காட்டுவதாக அமைகிறது. இவ்விரு நிர்வாக முறைக்குரிய பண்புகளையும் இணைத்து 2ஆம் குடியரசு யாப்பு ஆக்கப்பட்ட சமயம் அதற்கு எதிரான பல கண்டனங்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. ஒரு வித்தியாசமான அரசியல் யாப்பு. அது நிர்வாகத்துல மாத்திரமல்ல, மொத்தத்துல அரசியல் யாப்பே வித்தியாசமானது இலங்கையில. 78ஆம் ஆண்டு யாப்பு என்ன சொல்லப்படுது? ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியல் அமைப்பு. அது என்னது? ஜனநாயகம் ஒரு பக்கம், சோசலிசம் ஒரு பக்கம், ரெண்டும் கலந்த ஒரு அரசியல் அமைப்பு. ஒன்று ஜனநாயக அரசியல் அமைப்பாக இருக்கணும், அல்லது சோசலிச அரசியல் அமைப்பாக இருக்கணும். இலங்கையில காணப்படுகிறது ஒரு கலப்பு அரசியல் யாப்பு. அதே நேரத்தில் நிர்வாகமும் எப்படிப்பட்டது? ஒரு கலப்பு நிர்வாக அரசியல் யாப்பு. 2ஆம் குடியரசு யாப்பு நடைமுறைக்கு வந்த காலத்திலிருந்து ஏறக்குறைய 17 வருடங்களாக பார்லமெண்டத்தின் பெரும்பான்மை பெற்றவர்களும் ஜனாதிபதியும் ஒரே அணியை சார்ந்து இருந்ததனால அமைச்சரவையில் தன்னோடு ஒத்துழைக்கக்கூடிய அமைச்சர்களையும் அதே கட்சியிலிருந்து தெரிவு செய்யக்கூடியதாக அமைந்ததனால அரசியல் அமைப்பு தொடர்பான முரண்பாடுகளும் நடைமுறை சிக்கல்களும் ஏற்படாதவாறு ஆட்சி சுமூகமாக நடைபெற்று வந்தது 94ஆம் ஆண்டு வரை. ஆனால் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பார்லமெண்ட் பொது தேர்தலில் ஜனாதிபதி ஒரு கட்சியை சார்ந்தவராகவும் பிரதமரும் அமைச்சர்களும் வேறொரு கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருந்ததன் காரணமாக
அமைச்சர்களை தெரிவு செய்வதில், அமைச்சர்களை நியமிப்பதில் ஜனாதிபதிக்கு ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஜனாதிபதி தனக்கு ஆதரவற்ற பார்லமெண்டம் தன்னோடு முரண்பட்ட கொள்கையுடைய அமைச்சரவை என்பவற்றின் மத்தியில் செயற்பட வேண்டியவராக இருந்தார். எப்போ? அந்த 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2004ஆம் ஆண்டு காலப்பகுதி வரையிலான காலப்பகுதி. பார்லமெண்டத்தில் வேறொரு நடக்கும், ஜனாதிபதி வேறொன்று செய்வார். அப்ப ஜனாதிபதிக்கும் பார்லமெண்டத்துக்கும் இடையில எவ்விதமான தொடர்புகளும் இருக்கலாம். ஒரு முரண்பட்ட தன்மை அங்க காணப்பட்டது. எனவே இவ்விரண்டாம் குடியரசு யாப்பானது இம்முரண்பாடுகளின் மத்தியில் ஒரு பரிசோதனை களமாக அந்த காலப்பகுதியில் அமைந்து காணப்பட்டது. இத்தகைய முரண்பாடுகளின் ஆரம்பம் அமைச்சரவையை அமைப்பதிலும், பார்லமெண்டத்தில் ஜனாதிபதி நிகழ்த்த வேண்டிய கொள்கை பிரகடன உரை என்பவற்றிலும் தாக்கம் செலுத்த ஆரம்பித்தது. ஒரு பொது தேர்தலின் பின் அரசாங்கத்தின் கொள்கைகளை வாசிப்பது, ஜனாதிபதி பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கொள்கை விளக்கத்தை ஜனாதிபதி உரையாக நிகழ்த்துவது. அப்ப ஜனாதிபதி பொதுஜன ஐக்கிய முன்னணி, பொது பெரமனுள்ள பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஜனாதிபதி நிர்வாகத்துறை. பாராளுமன்றம் எப்படிப்பட்டது? ஐக்கிய தேசிய கட்சி. இப்ப ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரையில எதனை வாசிப்பது? ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையை வாசிப்பதா அல்லது தான் சார்ந்த கட்சியின் கொள்கையை வாசிப்பதா? இப்படிப்பட்ட பல சிக்கல்களும் அந்த சகவாழ்வு அரசியல் என்று சொன்னால் என்னது? ஜனாதிபதி ஒரு கட்சியை சார்ந்தவராகவும் அமைச்சர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவராகவும் இருப்பதுதான் சகவாழ்வு அரசியல். அப்ப அங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எனினும் ஜனாதிபதி அரசியல் கடமையில் இருந்து பின்வாங்கியது தவறு என விமர்சிக்கப்பட்டது. அப்ப அந்த காலத்துல ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அரசியல் யாப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட காலத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதை போன்று பிரித்தானிய பார்லமெண்ட் நிர்வாக முறையினையும் அமெரிக்க ஜனாதிபதித்துவ நிர்வாக முறையினையும் இணைக்க முற்பட்ட போதிலும் அது புத்திசாலித்தனமாக இணைக்கப்படவில்லை என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. அப்ப இலங்கை எப்படிப்பட்டது? கலப்பு நிறைவேற்ற ஆட்சி முறை. எப்படி கலப்பு? அமெரிக்க ஜனாதிபதி கலப்பையும் பிரித்தானிய மந்திரி சபை கலப்பையும் சேர்ந்து இணைத்து உருவாக்கப்பட்ட யாப்பு. ஆனால் அந்த கலப்பு புத்திசாலித்தனமாக இணைக்கப்படவில்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. எனவே தான் இன்று இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய பாராளுமன்ற முறை சார்ந்த ஜனாதிபதித்துவ நிர்வாக முறையில் இருந்து பாராளுமன்ற நிர்வாக முறைக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று வருகிறது. இப்ப நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கமும் அதனைத்தான் முன்வைத்து வருகின்றது. நடைமுறையில் இருந்த அரசாங்கம் யாப்பினை முழுமையான மாற்றுவதற்கான உத்தேசம் ஆரம்பத்தில் இருக்கல்ல. ஆனால் அவர்களுக்கு பார்லமெண்டத்தில் 159 ஆசனங்கள் தற்போது கிடைக்கப்பெற்றிருப்பதனால அவர்கள் 78ஆம் ஆண்டு யாப்புல வேண்டிய விடயங்களை செய்யக்கூடிய வல்லமை இருக்கின்றது. அத்தோடு அவர்கள் 78ஆம் ஆண்டு யாப்பை நாம முழுமையாக மாற்றப் போறோம் என்று சொன்னு மக்கள் தீர்ப்புக்கு விட்டாலும் மக்கள் முழுமையாக 100க்கு 100% மக்கள் யாப்புக்கு சார்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகிறது. எனவே ஓரிரு மாதங்கள்ல இலங்கையில ஒரு புதியதோர் அரசியல் அமைப்பு வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஓகே, அப்ப இவ்வளவுதான் மாணவன் இன்னைக்கு படிக்க வேண்டிய விடயம். இந்த நோட்ஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு நோட்ஸ் போட்டிருக்கேனா? இல்ல சார். ஓகே, இந்த மத்த இந்த ஜனாதிபதி நிர்வாக முறை பண்பு, மந்திரி சபை நிர்வாக முறை பண்பு இருக்குதா டியூட்ல? இப்படி ஒரு அட்டவணை ஒன்று இருக்குதா? ஆமாம். ஓகே ஓகே, அப்ப நோட்ஸ் இருக்குதானே? அப்ப யாரும் நோட்ஸ் இல்லைன்னு சொன்னால் குரூப்ல கேட்டு வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த வியாழக்கிழமையில சார் 2022ல அரைகுறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை விளக்குண்டா நீங்க சொன்னது அப்படியே வருதானே சார்? அப்படியே போட்டு எழுதுனா வருதானே சார்? 2022ல வராது. இலங்கை ஒரு அரைக்குறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையாக மாறாய். அப்படிதான் கேள்வி வந்திக்குன்னு சொன்னேன் சார். 2022 கேள்வி வந்திருக்குதா? ஓ, எப்படி விளக்குகக்கு வந்திக்கு அரைகுறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை விளக்குக. ஓகே, அரைக்குறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைன்னு சொன்னால் அப்ப நீங்க என்ன எழுத போறீங்க? யாப்ப அந்த அறிமுகத்தை நம்ம எழுதிடுவீங்க. பிரான்ஸையும் கொஞ்சம் சுட்டி காட்டலாம். பிரான்ஸை அடிப்படையாக கொண்டு தான் இலங்கையிலும் உருவாக்கப்பட்டது. உதாரணம் போட்டு எழுதத்தானே சார் வேணும்? பிரான்ஸையும் இலங்கையும் உதாரணம் காட்டி எழுதத்தானே சார் வேணும்? ஆமா, அப்படித்தான் எழுது. அந்த அரசியல் யாப்பை அதுக்கான விடத்தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தது. இப்போ நீங்க கேட்ட கேள்வி இருக்குத்தானே? கேட்ட கேள்விக்கான விடத்தான் நாம இவ்வளவு நேரம் படிச்சது. ஓ சார், அதுதான் சார் நான் கேட்டேன். ஓகே ஓகே, கிளியரா?
ஓ சார். பகுதி கிளியரா? ஓ சார். ஓகே, மத்தாக்கள் ஒரு ஆளுக்கு கிளியர், மத்தாக்களுக்கு? ஓகே சார். அப்ப இந்த கேள்வியெல்லாம் வந்து என்ன சொன்னா கட்டாயம் நீங்க 20க்கு 20 மார்க்ஸ் எடுக்கணும். மிக சார் அழகான நோட்ஸ் இருக்குது, அழகான முறையில் விளங்கப்படுத்தியிருக்கிறேன், உதாரணங்களோடு சொல்லியிருக்கிறேன். அப்போ 20க்கு 20 மார்க்ஸ் கட்டாயம் எடுக்கணும். சார் ரெக்கார்டிங் தருவீங்களா? நாயக்கர் 159 எடுத்தது போல இந்த பேப்பர்ல இந்த கேள்வி இருக்குமா இருந்தால் நீங்களும் அப்படி ஒரு ரிசல்ட்ஸை வந்து எடுக்க பார்க்கணும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். பேசுங்க. நம்ம இந்த இதுக்கு கேள்விக்கு விட கொடுக்க போனா சார் ரெண்டையும் சுட்டி காட்டி கொடுக்கணுமா? பிரான்ஸ்ல எப்படி இருக்கு, இலங்கையில எப்படி இருக்கு? இலங்கையிலையும் கலப்பு நிறைவேற்ற ஆட்சி முறை என்று கேட்டால் கொஞ்சம் இருங்க. கலப்பு நிறைவேற்ற ஆட்சி முறை என்று கேட்டால் இரண்டையும் சுட்டி காட்டுங்க. இலங்கை என்று கேட்டால் பிரான்ஸை லைட்டா சுட்டி காட்டி, இலங்கையில நம்ம நிறைய படிச்சோமே, இலங்கையை வைத்துக் கொண்டு எழுதுறது நல்லது. ஓகே 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 ஓகே, நன்றி. வியாழக்கிழமை சந்திப்போம். எஸ் சார் ரெக்கார்டிங் தருவீங்களா? ரெக்கார்டிங் நான் போட்டேன்னு நினைக்கிறேன், நான் போட்டு விடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே, நன்றி.